The marks of 14 students in a science test out of 50 are given below. இப்போ நமக்கு out of 50 அதாவது 50க்கு இவங்க 34 வாங்கியிருக்காங்க. இவங்க 50க்கு 23 வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? The mean mark. Mean என்னது? That is the arithmetic mean. Arithmetic mean equals என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா sum of all marks. சரியா? sum of all marks divided by number of marks அப்படின்னா இது ஒரு மார்க், இது ரெண்டாவது மார்க், இது மூணாவது மார்க், இது நாலாவது மார்க், அந்த மாதிரி number of marks or number of students எது போட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? இப்போ sum of all marks நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கையும் நம்ம ஆட் பண்ண போறோம். that is 34 plus 23 plus 10 plus 45 plus 44 plus 47 plus 35 plus 37 plus 41 plus 30 plus 28 30 plus 28 plus 32 plus 45 plus 39. Okay. So divided by number of marks or number of students என்ன பார்த்தீங்கன்னா 15 students அவங்க 14 students அவங்க ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. So divided by 14. சரியா? நம்ம இதுல எவ்வளவு மார்க் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அதுதான் number of marks score அல்லது number of students. number of students கூட நம்ம போட்டுக்கலாம். சரியா? இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா நம்ம ஆட் பண்ணலாம். 34 plus 23 என்ன வரும் பாருங்க. 757. 57 plus 10 will be 67. 67 அடுத்தது என்ன இருக்கு? 45 இருக்கு. இப்போ என்ன வரும் பாருங்க. 7 plus 5 is 12. Remainder 1. 10 11 112. 45க்கு அப்புறம் என்ன இருக்கு? 44 இருக்கு. இப்போ என்ன வரும் பாருங்க. 6 5 1 156. Next 47. 47 போட்டோம்னா 7 plus 6 is 13. Remainder 1. 5 plus 5 is 10. 0. Remainder 1. 203. Next 35. 35 போட்டோம்னா என்ன வரும்? 8 3 2. Next 37. 8 plus 7 is 15. Remainder 1. 3 plus 3 is 6 plus 1 7. இங்க 275. Next 41. 41 போட்டோம்னா என்ன வரும்? 6 11. Remainder 1. 316. 41க்கு அப்புறம் என்ன இருக்கு? 30. 41 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 30. 30 போட்டோம்னா என்ன வரும்? 6 4 3. நெக்ஸ்ட் 28. 28 போட்டோம்னா என்ன வரும்? 8 plus 6 is 14. Remainder 1. 6 7 3 3 74. நெக்ஸ்ட் 32. 6 10 0. Remainder 1. 406. இந்த மாதிரி போட்டோம்னா எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 45. 45 இருக்கு. 6 plus 5 is 11. Remainder 1. 5 451. லாஸ்டா 39 இருக்கு. 9 plus 10 is 0. Remainder 1. 6 9 4. So what is the total அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 490. Clear? So this is 490 divided by இந்த 14 மறந்துடக்கூடாது. இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா this is mean. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 490 divided by 14 போடணும். சரியா? எத்தனை 14 வரும் பாருங்க. 3 14 போடலாமா? 4 3s are 12. Remainder 1. 1 3 is 3 plus 1 42. So subtract பண்றோம். 9 minus 2 is 7. இங்க 0. இங்க 5 போட்டோம்னா என்ன பாருங்க? 5 4s are 20. Remainder 2. 1 5 7 0. So the answer is 35. So நம்ம question என்ன? The mean mark is 35. Clear? The maximum mark obtained. Maximum mark obtained பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் கிளியரா போடும்போது 30ஸ்லாம் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். 30லாம் மேக்ஸிமம் மார்க்ல வராது.
30லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மார்க்ல வராது. அதனால 30, 20 எல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடுறோம். அப்புறமா என்ன இருக்கு பாருங்க 45, 45, 44, 47, 41, 42. அப்போ 47 இஸ் த மேக்ஸிமம் மார்க். ஸோ 47 வில் பி மேக்ஸிமம் மார்க். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? மினிமம் மார்க். மினிமம் மார்க் நம்ம என்ன பண்ணலாம்? மினிமம் மார்க்குக்கு 30ஸ்லனா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 10 நம்ம பாருங்க மினிமம் இங்க 10 இருக்கு. மத்ததெல்லாம் 10 அண்ட் அபோவ் இருக்கு. அ டபுள் டிஜிட்ல பார்த்தீங்கன்னா 10 தான் இங்க இருக்கு. மத்ததெல்லாம் 20 அண்ட் அபோவ் தானே இருக்கு. ஸோ த மினிமம் மார்க் அப்படின்ட்டு 10. கிளியரா?